அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அனைவருக்கும் இனிய குடியரசு தின நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு ஜனவரி 26 நாடு முழுக்கவே குடியரசு தினத்தை நாம சிறப்பா கொண்டாடிட்டு வர்றோம். குடியரசு தினத்துக்கும் சுதந்திர தினத்துக்கும் என்ன வித்தியாசம் அப்படிங்கறத தான் இந்த வீடியோல நாம பார்க்க போறோம். ஆங்கிலேயர்கள்ட்ட நமக்கு என்னைக்கு சுதந்திரம் கிடைச்சதோ, என்னைக்கு சுதந்திரம் வழங்கப்பட்டதோ அன்னைக்கு 1947 ஆகஸ்ட் மாசம் 15ஆம் தேதியை நாம சுதந்திர தினமாக நாம கொண்டாடுறோம். அதுக்கு பிறகு நமக்குன்னு ஒரு குடியுரிமை சட்டம் வேணும், இந்திய அரசியல் அமைப்பு சட்டம்னு ஒண்ணு வேணும், நமக்கு ஆட்சி செய்பவங்களை நாமளே தேர்ந்தெடுக்கணும், இதெல்லாம் கருத்துல கொண்டு ஒரு குடியுரிமை சட்டத்தை நாம உருவாக்கணும் அப்படின்னு முடிவுக்கு வர்றாங்க. சுதந்திரம் கிடைக்கிறதுக்கு முன்னாடி 1946 இந்திய அரசியல் நிர்ணய சபை அப்படின்னு சொல்லி ஒண்ணு உருவாக்கப்படுது. இந்த சபைக்கு தலைவராக சுதந்திரம் கிடைச்சதுக்கு பிறகு முதல் குடியரசு தலைவராக பதவி வகிச்ச டாக்டர் ராஜேந்திர பிரசாத் தலைவராக இந்திய அரசியல் நிர்ணய சபைக்கு தலைவராக நியமிக்கப்படுது. இவரு ஒரு டிராப்டிங் கமிட்டி உருவாக்குறார். அந்த டிராப்டிங் கமிட்டி என்ன செய்யும் அப்படின்னா, பல சட்டங்களை ஆய்வு செஞ்சு பல நாடுகளுடைய அரசியலமைப்பு சட்டத்தில் உள்ள சிறப்பம்சங்களை எல்லாம் ஆய்வு செஞ்சு பலகட்ட ஆலோசனைக்கு பிறகு நிறைய சட்ட வல்லுநர்கள் அரசியல் நிபுணர்களை வச்சு ஆய்வு செஞ்சு நமக்கான சட்டத்தை ஏற்றுவாங்க அப்படின்னு சொல்லி ஒரு டிராப்டிங் கமிட்டி உருவாக்கப்படுது. அந்த டிராப்டிங் கமிட்டியுடைய தலைவர் தான் டாக்டர் அண்ணல் அம்பேத்கர் அவங்க. இந்த டிராப்டிங் கமிட்டியில அண்ணல் அம்பேத்கர் உட்பட 7 பேர் ரொம்ப முக்கியமானவங்க. அதுல முதலாவது அண்ணல் அம்பேத்கர், ரெண்டாவது என் கோபாலசாமி ஐயங்கார். இவர் யார் அப்படின்னா, பிரிட்டிஷ் கவர்மெண்ட்ல ஒரு முக்கிய பதவி வகிச்சவரும், ஜம்மு அண்ட் காஷ்மீர் விவகாரங்கள்ல முக்கியமா ஆற்றனவர் தான் என் கோபாலசாமி ஐயங்கார் அப்படிங்கிறவங்க. மூணாவது ஆலடி கிருஷ்ணசாமி, தமிழக சட்ட வல்லுனர். நாலாவது குஜராத்தை சேர்ந்த எழுத்தாளர், சட்ட வல்லுனர், அரசியல்வாதியாக இருந்து கே முனுஷி அவங்க. அஞ்சாவது முகமது சாதுல்லா, சட்ட ஆலோசகர். ஆறாவது BL மிட்டர், ரிசர்வ் பேங்க் ஆபீசர் பிளஸ் அரசியல்வாதி, சட்ட வல்லுனர். ஏழாவதாக TTK கிருஷ்ணமாச்சாரி, இந்த சட்ட வல்லுனர், அரசியல்வாதி. இவங்க எல்லாம் சேர்ந்துதான் பல நாடுகளுடைய அரசியலமைப்பு சட்டங்களுடைய சிறப்பு அம்சங்களை எல்லாம் எடுத்து ஆய்வு செஞ்சு அதை தொகுத்து ஒரு சட்ட வரைவை முடிவுக்கு கொண்டு வர்றாங்க. இந்த வேலை நடந்து முடியறது எப்ப முடியுது அப்படின்னா, நமக்கான குடியுரிமை சட்டம் எப்ப தயாரிக்கப்பட்டு முடிஞ்சிச்சு அப்படின்னா 1949 நவம்பர் 26ஆம் தேதி இந்த டிராஃப்ட் முடிச்சிடுறாங்க. 1949 நவம்பர் 26ஆம் தேதி முடிச்சு வைக்கப்பட்ட நமக்கான குடியுரிமை சட்டம் ஏன் அப்பயே நம்ம ஜனவரி 26 கொண்டாடுறோம்? இதை அன்னைக்கு அடுத்து உள்ள புத்தாண்டுலேயோ அல்லது டிசம்பர்லயோ இதுக்கான சட்டத்தை பாஸ் பண்ணி குடியரசு தினமாக கொண்டாடாம ஜனவரி 26 வரைக்கும் 49 நவம்பர் 26 முடிவுக்கு கொண்டு வரப்பட்ட அந்த சட்டத்தை காத்திருந்து ஒரு மாசத்துக்கு மேல காத்திருந்து 26ஆம் தேதி ஜனவரி 26ஆம் தேதி 1950 ஜனவரி 26 வரைக்கும் காத்திருக்க வேண்டிய அவசியம் என்ன அப்படின்னா, 1929 லாகூர் காங்கிரஸ் மாநாட்டுல தேசிய காங்கிரஸ் தலைவர்கள்லாம் நமக்கான பரிபூரண சுதந்திரம் கிடைக்கிற வரைக்கும் நாம ஜனவரி 26 நமக்கான சுதந்திர தினமாக நாம கொண்டாடலாம் அப்படின்னு ஒரு அறிக்கை விடுறாங்க. அதுல இருந்து 1929 இருந்து ஜனவரி 26 ஒரு சுதந்திர தினமாக கொண்டாடப்பட்டு வந்துச்சு. எப்ப நமக்கான உண்மையான சுதந்திர தினமாக 1947 ஆகஸ்ட் 15ஆம் நாள் வர ஆரம்பிச்சோ உருவாகிச்சோ, அதுக்கு பிறகு இந்த முக்கியமான ஏற்கனவே நாமளா கொண்டாடிட்டு வந்த இந்த ஜனவரி 26 அப்படிங்கிற வரலாற்று சிறப்பு மிக்க நாளை நாம மறந்துடக்கூடாது அப்படிங்கிற அடிப்படையிலே தான் 49 நவம்பர் 26 நமக்கான குடியுரிமை சட்டம் தயாரித்து முடிக்கப்பட்டாலும் காத்திருந்து அந்த ஜனவரி 26 1950 ஜனவரி 26 சட்டசபையில நமக்கான சட்டத்தை அறிமுகப்படுத்தி அண்ணல் அம்பேத்கர் பேசுறார். அண்ணல் அம்பேத்கர் அப்ப பேசும்போது அவர் பேசின 2 விஷயம் ரொம்ப முக்கியமானது.
இப்ப நமக்கான குடியுரிமை சட்டம், நமக்குன்னு ஒரு இந்திய அரசியல் அமைப்பு சட்டம் உருவானதுக்கு பிறகு இந்தியாவில் உள்ள எல்லாரும் வாக்கு செலுத்துறதுக்கான உரிமையை நாம பெற்றுட்டோம். பணக்காரனுக்கும் ஒரு வாக்கு, ஏழைக்கும் ஒரு வாக்கு. அதே சமயத்தில் இப்படியும் சொல்லலாம், பணக்காரனுக்கும் பணக்காரனா இருந்தாலும் ஒரே வாக்கு தான், ஏழையாக இருந்தாலும் பரம ஏழையாக இருந்தாலும் அவனுக்கும் ஒரே வாக்கு தான் அப்படிங்கிற இந்த உரிமையை நாம பெற்றுட்டோம். அதே சமயத்துல ஒரே மனிதன் ஒரே பார்வை அப்படின்னு எப்ப நாம பார்க்க போறோம்? ஒரு மனிதன் ஒரே பார்வை அப்படிங்கிற இந்த ஒரே பார்வையை வச்சு நாம எப்ப பார்க்க போறோம் அப்படின்னு ஒரு கேள்வி ஒண்ணு எழுப்புறார். ஒரு மனிதன் ஒரு வாக்கு அப்படிங்கிற உரிமையை நாம பெற்றுட்டதுக்கு பிறகு ஒரு மனிதன் ஒரே பார்வை அப்படிங்கிற இந்த சிந்தனைக்கு நாம எப்ப வரப்போறோம் அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்புறாரு. இன்னைக்கு கிட்டத்தட்ட 75 வருஷம் ஆச்சு, இன்னைக்கும் அந்த கேள்விக்கு பதில் கிடைக்கலதான். ஒரு மனிதன் ஒரே பார்வை அப்படின்னு எப்ப நாம பார்க்க ஆரம்பிக்கிறோமோ அப்பதான் உண்மையான சமத்துவம், உண்மையான நம்ம சமதர்மம் இதெல்லாம் நம்ம நாட்டில் நிலைநாட்டப்படும் அப்படின்னு சொல்லி நாம நினைக்கலாம். நம்பலாம். கூடிய சீக்கிரம் வெகு விரைவிலேயே ஒரு மனிதன் ஒரே பார்வை அப்படின்னு ஒரு சம்பவத்தை, ஒரு வித்தியாசமான காட்சியை, நாம எதிர்பார்க்கிற சமத்துவத்தை நாம அடைவோம் அப்படின்னு எல்லாரும் நம்புவோம். கண்டிப்பா.